ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐஸ்வர்யா செல்வகுமார் லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் போட்ட வீடியோ எதிர்பார்க்காம நல்ல ஒரு ஹிட், நிறைய வியூஸ் போயிருந்துச்சு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்மளோட விளாகில் பார்த்திங்கன்னா பிரணவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். இந்த வாட்டி கேக் பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்கல, வீட் கேக் ஹோம்மேடாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். செலிப்ரேஷனும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஆல்ரெடி எல்லா இயருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. எப்போவுமே பிரணவோட பர்த்டே பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் வரும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் டேஸில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, அதனால ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக அம்மா அப்பா மட்டும் கூப்பிட்டுட்டு நாங்களே கேக் வந்து கட் பண்ணிவிட்டு பிரணவ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டோம். கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். எனக்குமே ஒரு கப் காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த டைம் எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸான ஒரு டைம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரகி வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஸோ பிரகி இல்லை, பிரணவ் மட்டும்தான். அதனால வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளுக்கான ரிலாக்ஸான டைம் எப்போவாது தான் கிடைக்கும் போதே அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும், நல்லா வந்து கூலிங் ஆகட்டும். ஆல்ரெடி வீட் கேக் ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த டைம் கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருந்தேன். கேக்கெல்லாம் எதுக்கு வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு கடைக்கு போனால் டக்குன்னு ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன இருந்தாலும் கடையில் வாங்கிறத விட நம்ம பசங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் பாருங்களேன், அதில் ஒரு தனி ஹாப்பி தான். ஈவினிங் டைமுங்கிறதுனால பிரணவுமே வீட்டில் இருந்தான். அவனுமே கேக் பண்ணும்போது கூட சேர்ந்து அவனும் கேக் பண்ணிட்டு இருந்தான். கேக்கு மைதா மாவில் செய்கிறதுக்கும் கோதுமை மாவில் செய்கிறதுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி 2 கேக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அளவு எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா வந்து சளிச்சிட்டு எடுத்துக்கலாம். மாவை சலிக்கும் போது கேக் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அம்மா நம்மளோட பர்த்டேக்கு நம்மளுக்காக கேக் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரணவுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. ஃபுல்லாக அவனே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். மாவு சலிக்கும் போது பார்த்திங்கன்னா அவன் சலிக்கும் போது கீழே சிந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனவே சலிக்க விட்டுட்டேன். பிரணவ் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே இந்த மாதிரி கிச்சன் ஒர்க்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவான். காய் கட் பண்ணுறது, வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது, இதெல்லாம். கேக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா சலிச்சாச்சு. அது கூட 1/2 கப் அளவுக்கு எந்த வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணிட்டு சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். சுகர் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணும்போதே ஒரு 4 ஏலக்காய் அதோட சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். சுகர் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் 1 கப்புக்கு 1 கப் வந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கலாம். பால் அப்படியே முழுசாக சேர்க்காம 1/4 கப்பாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம எடுத்திருக்க அளவுகளே கரெக்டாக இருக்கும். மாவு ஒரு வேளை கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் குக்கரை அடுப்பில் வச்சு மூடி வச்சிடலாம். பேட்டரில் குட்டி குட்டியாக மாவு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் கேக் வந்து வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி பட்டர் வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால பார்த்திங்கன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பாத்திரத்தை சுற்றி பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் கோதுமை மாவு ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷனாக பிரித்து வேக வச்சுக்க போகிறேன். ஒரே முழுசாக சேர்க்குறோம் அப்படின்னா வேகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அடியில் சீக்கிரம் வெந்துடும், மேலே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் 2 பார்ட்டாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. குக்கர் ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கேக் பேட்டரையும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சிடலாம். குக்கர் மூடியில் பார்த்திங்கன்னா உள்ளே கேஸ்கட்டும் வேணாம், மேலே விசிலும் வேணாம். அப்படியே வந்து நார்மலாக மூடி வச்சுட்டு ஒரு 20 minutesல சீக்கிரம் வந்து வெந்துடும். எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அடிக்கடி ஓப்பன் பண்ணாமல் அப்படியே 20 minutesக்கு வந்து விட்டுருங்க. கேக்கு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்குமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ரவையில் வந்து கிச்சடி ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். மதியம் போல் தான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவு இன்னும் புளிக்கல, அதனால நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ரவா கிச்சடி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சில விஷயம் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமே அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டியில்
உப்பு ஜாடிக்கு கீழே இதெல்லாம் வந்து ஒரு காசு வந்து வச்சுருப்பாங்க, 11 ரூபா அந்த மாதிரி காசு வந்து வச்சுருப்பாங்க. என்னையுமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நானுமே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது எதுக்காக அப்படின்னு இது வரைக்குமே தெரியாது. அம்மா கிட்ட கேட்டோன்னா நல்லதுமா வை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. நீங்களும் என்ன மாதிரியே எந்த விஷயம்லாம் ஏன் எதுக்குன்னு தெரியாமையே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கான ரீசன் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 20 மினிட்ஸ் பக்கமாக கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்படியே நைட்டு டின்னர் ரவா கிச்சடி தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். கேக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா உடனே வந்து குக்கர்லேருந்து எடுத்துடாம ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 hour நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்திருந்துச்சு. குக்கர் உடனே ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைம் மேலே பார்க்கும்போது வேகாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வாவ், கேக் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான ஒரு கேக்கு, பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை, அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆயிருந்தது. மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி வேக வச்சோமோ அதே மாதிரி இன்னொரு பேட்ச் கேக்கும் வந்து வேக வச்சிட்டேன். நீங்களும் 2 பேட்சாக பிரித்து இந்த மாதிரி வேக வைக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்ச் வேக வைக்கும்போது பாத்திரத்தில் பட்டர் தடவுறதுக்கு மறந்துடாதீங்க. பட்டர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மேலே கோதுமை மாவு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டர் சேர்த்து வேக வச்சுக்கலாம். சூப்பரான ஸ்பான்ச்சியான ஹோம்மேட் வீட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் க்ரீம் எதுவும் அப்ளை பண்ணல, இப்படியே சாப்பிட போகிறோம் அப்படின்னா வேக வைக்கும்போது அது கூடவே நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நைட்டு 8 o'clock போலவே டின்னர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டோம். இன்னொரு பேட்ச் கேக்குமே சாப்பிட்டு வரதுக்குள்ள சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையுமே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பிரணவ் பார்த்திங்கன்னா க்ரீம் கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ க்ரீம் ரெடி பண்ணும்போது கேக் மேலே பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். 1/2 cup அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்க போகிறேன். 1/2 cup சுகர் சேர்த்தோன்னா 1/2 cup அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்ரெடி கேக்கில் பார்த்தோன்னா நம்ம ஸ்வீட் வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே க்ரீம்லேயுமே ஸ்வீட் இருக்கும். ஸோ சுகர் சிரப் வந்து அந்த சூஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஒரே ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப்பு கேக்கு எல்லாமே நல்லா ஆறி தான் இருக்கணும், எதுவுமே சூடாக இருக்கக்கூடாது. சுகர் சிரப் கேக்கு ரெண்டையுமே அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு கூலிங் ஆகுறதுக்காக ஒரு எம்டி பாத்திரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே இந்த விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் பேக் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் கூடவே வந்து பவுடர் சுகர் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து கொஞ்சம் நேரமாகவே பால் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஆனால் பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கூலிங்காக இருக்கணும். எல்லாமே நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் க்ரீம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும். நான் பால் வந்து ஜில்லுன்னு இல்லாததுனால க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்தது. ஃபுல் க்ரீமாக கிடைக்காம கொஞ்சம் திக்கான ஒரு க்ரீமாக தான் வந்து கிடச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 to 50 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ணாவுக்கு ஸ்கூல் இருந்ததுனால எனக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஸோ நான் வந்து க்ரீம் வந்து அப்படியே வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேக்கை வந்து 3 லேயர் இருக்க மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க கேக்கை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேக்கையும் ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு கீழே இருக்குல்ல அந்த லேயர் மட்டும் வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணணும்லாம் இல்லை, கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீமில் மட்டும்தான் லைட்டாக வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். மற்றபடி கேக் பார்த்திங்கன்னா
சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்டேக்குமே ரொம்ப பெருசாலாம் தெரியல. கேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுக்கும்போது நல்லா கெட்டியாகி சூப்பராக இருந்தது. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே இன்னொரு லேயரும் வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது போலவே இன்னொரு லேயர் சுகர் சிரப், அது மேலே பார்த்தீங்கன்னா க்ரீம் எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேக்கை சுற்றியும் ஃபுல்லாக வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாளைக்கு கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கேக்கில் வந்து அந்த சுகர் சிரப்லாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது கேக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து க்ரீமே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நானுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். நேற்று மதியம் போல் மாவு வந்து இட்லிக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா புளிச்சு ரெடி ஆயிருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் கூடவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கார சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. மதியம் லஞ்சுக்கு மாமா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷனுக்காக அழைச்சிருந்தாங்க. ஸோ அங்கே போகிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். இன்னுமே மதியம் லஞ்சுக்கு இட்லியே கொண்டு போயிட்டான். பிரணவ் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான் வேணும்னு கேட்டு வாங்கி போட்டு போயிருந்தான். நெருட்டோ கேரக்டர்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் பர்த்டேக்காக பிரணவ் பிரகி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி நெருட்டோ டிஷர்ட் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். டிஷர்ட் சூப்பராக இருந்தது. லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பிரணவுக்கு வாழைக்காய் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட வாழைக்காய் பஜ்ஜியுமே வந்து ரெடி பண்ணிடுறோம். குழந்தைங்களுக்கு இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணி பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்து அவங்களா வந்து என்ஜாய் பண்ணிக்க போகிறாங்க. பஜ்ஜிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மாவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஒரு பக்கம் இட்லியுமே ஊற்றியாச்சு. கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் சாக்லேட் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மில்கி பார் தான் வந்து வாங்கியிருந்தேன். கேக் மேலே சேர்க்குறதுக்கு எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மில்கி பார் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட்டை மேலே லைட்டாக அப்படியே துருவி சேர்த்துக்கிட்டேன். கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். வீட்டுக்கு அம்மா அப்பா வந்திருந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணி முடித்தோன்னே பிரணவ் பிரகி 2 பேரையும் அம்மா அப்பா கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஜ்ஜியுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். நேற்று மதியம் போல் இட்லிக்கு மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் அரைச்சிருந்தேன். கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு குயிக்காக ரெடி பண்ணிடலாமே கொஞ்சமாக போட்டு மிக்சியில் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி இட்லிக்கு மாவு மிக்சிலெலாம் அரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி மாவு வந்து அரைச்சிட்டோன்னா இட்லியும் சாஃப்டாக இருக்கும், தோசையும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பிரணவ் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டா. இன்றைக்கி வேனில் அனுப்பலை, அம்மா அப்பா எல்லோரும் வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பட்டோன்னு சொல்லிட்டு அப்பாவே ஸ்கூலில் கூட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. சார் பார்த்திங்கன்னா நெருட்டோ டிஷர்ட் போட்டுட்டு கேக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு செம்ம ஜாலி மூடோட ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாரு. நாங்களுமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு கையோட கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மாமா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப வரதுக்கு நைட் ஆயிரும். ஸோ அப்படியே எல்லாமே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா நைட் வந்து திரும்ப எந்த வேலையும் செய்ய முடியாது, டயர்டாக இருக்கும். கையோடவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நானுமே கிளம்பிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். மாமா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப மேக்கப் எப்போவுமே வந்து ஹெவியாக போட மாட்டேன். லைட்டாக லாக்டோ கிளம்பின் போட்டு சிம்பிளாக ஒரு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு பேபி லிப்ஸ் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அவ்வளோதான் என்னோட மேக்கப் எப்போவுமே. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க. நானும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைங்க எல்லாருமே சூப்பராக வந்து சமைப்பாங்க. எப்போவுமே அவங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் எத்தனை பேராக இருந்தாலும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, அவங்களே எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா மட்டன் விருந்து தான். மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், ஃபிஷ் வந்து ஃப்ரை, கருவாட்டு குழம்பு, எக் வந்து பாயில் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ஸ்வீட் பணியாரம், கூடவே உளுந்த வடை. இதெல்லாம் தான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. அத்தைங்களே சேர்ந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா, சித்தி, அத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் யாருக்குமே எந்த வேலையும் இல்லை, சும்மா உட்காந்து எல்லாரும் நாய் அடிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோதான். எல்லாரையும் பார்க்கவும் பிரகிக்கு ரொம்பவே குஷியாயிடுச்சு. நல்லா ஜாலியாக அவன் பாட்டு விளாண்டுட்டு இருந்தான். ஏன்னா எந்த டிஸ்டர்ப்
எதுவுமே பண்ணலை. பிரணவ் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் தான் வருவான். ஸோ வந்து பசங்க அதிகமாக இல்லை, எல்லா பசங்களுமே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க. பாப்பாவோட மட்டும் விளையாண்டுட்டு இருந்தான். மட்டன் கிரேவிக்கு அத்தை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய், அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி வறுத்துட்டு சேர்த்துருந்தாங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வறுத்துட்டு சேர்த்து அரைச்சாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் கோலம் போடுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா அது எங்கள் அம்மா தான். எப்படி தான் இந்த கோலம்லாம் போடுறாங்கன்னு தெரில, அவ்வளோ சூப்பராக வந்து போடுவாங்க. நானுமே அப்பப்போ இதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு வந்து வராது. நார்மலாக ரங்கோலி கோலம்லாம் எல்லாமே எல்லோரும் சூப்பராக போடுவோம். ஆனால் இந்த சிக்கு கோலம், நெலி கோலம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அம்மா தான் எக்ஸ்பர்ட்டு. நாங்களும் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு மதியம் ஒரு 1 மணி போலலாம் சாமி வந்து கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருந்தோம். சொந்தம் பந்தம்லாம் ஒன்றா சேர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சமே இருக்காது. அப்படி தான் இன்றைக்கி டேவும் எங்களுக்கு போணுச்சு. இல்லை ஜாலியாக சூப்பராக இந்த டேவை வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சிம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.